பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பப்பாசி இணைந்து நடத்தும் 9வது பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் இந்த மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இன்றைய நிகழ்விலே இந்த நிகழ்வின் தலைமையாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹோல்டன் கேட்ஸ் கல்வி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு ஆர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இங்கே கருத்துரை வழங்கி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய மதுரை கடம்பவனம் சித்ரா கணபதி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஐயா சுகிசிவம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ஒரு பண்பாட்டு யுகத்தில் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் நடைபெறுகிற புத்தக திருவிழாக்களில் சில இடங்களில் நான் பங்கு கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த பண்பாட்டை உருவாக்கி இருப்பது என்பது இன்றைக்கு இந்த மண்ணை ஆளக்கூடிய அரசு இப்படி ஒரு பண்பாட்டு செழுமை வாய்ந்த ஒரு கலாச்சாரத்தை அல்லது ஒரு புதிய யுகத்தை உருவாக்கி இருக்கிறது. எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் புத்தக வாசிப்பையும் ஊக்குவிக்கிற ஒரு அரசு இந்த அரசாக தொடர்ந்து சிறந்து செயற்படுகிறது. மாவட்டம் தோறும் இலக்கிய திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு புதிய யுகம், ஒரு புதிய பண்பாடு உருவாகி இருப்பதில் எழுத்தாளனாக அந்த அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. பொதுவாக புத்தக கண்காட்சிகளில் உரை நிகழ்த்துவது என்பது நவீன எழுத்தாளர்களுக்கு ஆகாத ஒரு காரியம் என்று பொது புத்தியிலே இருக்கிறது. ஒரு மேடை பேச்சுக்கு பழக்கப்பட்ட அல்லது மேடை பேச்சாற்றல் கொண்டவர்கள் மட்டுமே நிறைய மாவட்டங்களில் புத்தக கண்காட்சிக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஏன் ஒரு நவீன எழுத்தாளனுக்கு ஒரு பொது சமூகத்தோடு உரையாடுவதற்கான மொழி இல்லையா? அல்லது நவீன எழுத்தாளன் பேசுவது என்ன மொழியில் பேசுகிறான்? அல்லது நவீன எழுத்தாளனுக்கும் ஒரு சாமானிய வாசகனுக்கும் இடையில் என்ன சுவர் எழுந்து நிற்கிறது என்று எழுத்தாளனான எனக்கு அந்த மர்மம் தெரிவதில்லை. நான் பல வாசகர்களோடும் பல இலக்கிய அபிமானிகளோடும் உரையாட கிடைக்கும் வாய்ப்புகள் தோறும் நீங்கள் என்ன புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், இன்றைக்குள்ள சூழலில் எல்லோரும் ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கிறோம், இந்த புத்தகத்தை வாசிக்கிறோம் என்கிறார்கள், அல்லது இவருடைய உரை கேட்டிருக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் ஒரு நவீன எழுத்தாளனை தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு அழைத்து பேச வைப்பதில் இன்றைக்கு பல மாவட்டங்கள் இந்த புத்தக கண்காட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்ந்து செய்கின்றன. அந்த வகையில் நவீன எழுத்தாளனாக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தீதலாம் நலிக என்ற சொல் இந்த நூற்றாண்டுக்கு சிறந்த சொல்லாக எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த நூற்றாண்டில்தான் அதிகமான தீமைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய நூற்றாண்டாக நான் கருதுகிறேன். இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது மானுட சமூகம் தன்னை மீண்டும் ஒரு தடவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சமூகமாக, மானுட சமூகம் தனக்கு முன்னால் விரிந்திருக்கக்கூடிய சமுத்திரத்தின் முன்பாக கண்ணீரும் இரத்தமும் கலந்த ஒரு நூற்றாண்டாக இந்த நூற்றாண்டு இருக்கிறது. இந்த நூற்றாண்டை பார்த்து எல்லோரும் தீதெல்லாம் நலிக தீதெல்லாம் நலிக என்று ஒரு மந்திர சொல்லாக இந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தை மகாகவி பாரதியினுடைய வார்த்தை. இன்பம் மெய்துக தீதெல்லாம் நலிக அறம் வளர்ந்திடுக என்று பாரதி பாடுகிறார். இந்த மண்ணிலே, இந்த யுகத்திலே, இந்த நூற்றாண்டிலே ஏன் இத்தனை கொடுமைகள், இத்தனை குரூரங்கள், இத்தனை கொடூரங்கள் நிகழ்ந்தபடி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது.
நமக்கு ஒரு தீமை, நமக்கு ஒரு தீது நிகழாத வரைக்கும் அது ஒரு செய்தியாக, அது ஒரு தகவலாக, அது வெறுமனவே நாம் கடந்து செல்கிற ஒரு ஸ்க்ரோலில் கடந்து செல்லுகிற ஒரு காணொளியாக மட்டுமே இருக்குது. அப்படி என்றால் இன்பம் எய்துக, தீதெல்லாம் நலிக, அறம் வளர்ந்திடுக என்று பாரதி பாடினானே, தீதெல்லாம் நலிந்தால்தான் அறம் வளரும் என்று பாரதி ஆழமாக நம்பித்தான் அறம் வளர்ந்திடுக என்பதை அடுத்ததாக சொல்லுகிறான். நமக்கு ஒரு அறம் என்கிற சொல், நம்மளுடைய தமிழ் குருதி மரபிலே அறம் என்கிற சொல்லுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு, மகத்துவம் உண்டு. மீண்டும் மீண்டும் நம்மளுடைய பேர் இலக்கியங்கள் எல்லாமே அறத்தை வலியுறுத்தி பேசுகிற இலக்கியங்களாகத்தான் இருக்கின்றன. அறம் என்கிற சொல், அறம் செய்ய விரும்பு என்று அவை சொல்லுகிறார். அறத்தை பற்றி நிறைய தமிழ் பாடல்களை நாம் வாசித்திருக்கிறோம், பார்க்கிறோம். அறம் என்கிற சொல் இன்றைக்கு நம்மை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக, அறம் என்கிற சொல் இன்றைக்கு நம்மை மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறியிருக்கிறது. ஏன் அப்படி என்றால், நாம் தீதெல்லாம் நலிக என்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையை, எல்லாம் செயல்கூடுக என்பதை போல தீதெல்லாம் நலிக என்கிற ஒரு கூட்டு பிரார்த்தனையை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். எத்தனை தீமைகள் நடந்தாலும், எத்தனை கொடூரங்கள் நடந்தாலும், நாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணராமலே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு திரளாக மாற்றப்பட்டிருக்கும். இங்கே மானுட சமூகத்தை பற்றி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு அவநம்பிக்கைவாதம் உருவாக்கி இருக்குது. ஒட்டுமொத்த மனித சமூகம் தொடர்பாக மீண்டும் மீண்டும் அவநம்பிக்கை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, அவநம்பிக்கை வாதம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இந்த அவநம்பிக்கை வாதம் மனிதர்களை மீண்டும் மீண்டும் துரத்துகிறது? மனிதர்கள் குறித்து, மனிதர்களுடைய பண்பு குறித்து, மனிதர்களுடைய அறம் குறித்து ஏன் அப்படி இருக்கிறது? ஆனால் நம்முடைய அறம் என்பது பாண்டியனுடைய சபையில் நின்று நீதி கேட்ட கண்ணகியினுடைய அறம். அந்த அறத்துக்கு ஒரு ஓர்மம் இருக்கிறது. அந்த அறம் வெறுமனவே நாம் ஒரு மேடையில் பேசி கூடியிருக்கிறவர்களுடைய கரவொலியை வாங்கி சென்று விடுகிற ஒரு அறம் அல்ல. அந்த அறம் மிக முக்கியமான அறம். நீயா அந்த மன்னன், நீதான் அறம் செய்கிற, நீதான் செங்கோல் செய்து ஆட்சி செய்கிற மன்னனா என்று ஒரு பெண் போய் நின்று கேட்கக்கூடிய ஒரு அற உணர்ச்சி கொண்ட சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம். இன்றைக்கு அந்த அற உணர்ச்சியை நாம் மீண்டும் ஒரு தடவை நம்மளுடைய உடலில், நம்மளுடைய குருதியில் தேடி பார்க்க வேண்டிய பொறுப்பு மிகுந்தவர்களாக இருக்கிறோம். நண்பர்களே, இந்த தீதெல்லாம் நலிக என்ற வார்த்தையை, இந்த உரையை முழுவதுமே நான் ஒரு மானுட குலத்தின் மீது அவநம்பிக்கையை தோற்றுவிக்கக்கூடிய உரையாக ஆக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கு. உண்மையில் உலகம் சொல்லுவதைப் போல மனிதன் தீங்கானவனா என்றால் அப்படி தீங்கானவன் கிடையாது. மனிதன் தீங்கானவன் கிடையாது. இன்றைக்கும் மொட்டை மாடியில் ஒரு காகம் வெறுமென்று தண்ணீர் நிரப்பி வைக்கிற எத்தனையோ மாண்பையும் மனிதத்தன்மையும் கொண்டவர்கள் தான் நாம். கோலத்திற்கு அரிசியை அரைத்து எறும்புகளுக்காக இன்றைக்கு கோலம் போடுகிற தாய்மார்களையும் நாம் பார்க்க முடிகிறது. நாம் அப்படியெல்லாம் அறம் சீரழிந்த அல்லது அறத்தை கைவிட்ட ஒரு இனம் என்று என்னால் ஒருபொழுதும் சொல்ல முடியாது. இன்னும் ஒருபடி மேலே, நம் காலத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் அநீதிகளுக்கு எதிராக, நம் காலத்தில் நடக்கக்கூடிய சொல்லனா துயரங்களுக்கு எதிராக, நம் கையாலாகத்தனத்தினுடைய கண்ணீரையாவது சொட்டக்கூடிய கண்கள் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய கண்கள். அந்த கண்ணீர் என்பது நடந்த அநீதியை எதிர்க்கிற கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீர் என்பது சிந்துபவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ஆற்றாமையாக அது வெளிப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. லோர்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் என்கிற ஒரு புத்தகம் வில்லியம் கோல்டிங் என்ற ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்டு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த வில்லியம் ஹோல்டிங் என்பவர் எழுதிய கதை என்ன என்றால், சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு விமானத்தில் பயணித்த போது
ஒரு விமான விபத்து நிகழ்கிறது. அந்த விபத்தில் உயிர் தப்பிய 6 சிறுவர்கள் ஆளற்ற தீவில் வாழ நேரிடுகிறது. அவர்கள் எப்படி வாழுகிறார்கள், அவர்களுடைய வாழ்கிற வலிமை எப்படி இருந்தது என்று அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். அந்த கதையிலே அவர்கள் 6 பேரும் தங்களை 2 குழுக்களாக பிரித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பிறகு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டார்கள். அதிலே ஒருவன் சொன்னான், நமக்கு உணவுக்காக நாம் தேடி செல்ல வேண்டும். அதற்கு பிறகு எப்பொழுதும் புகை போட்டு தீயை உருவாக்கி அதில் புகை போட்டு கடலில் வரக்கூடிய யாருக்காவது நாம் இங்கே உயிர் வாழுகிறோம் என்ற செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டது. கொஞ்ச நாட்கள் அப்படியே போனது. அதன் பிறகு மனிதனுடைய அற இயல்புகளை, மனிதனுடைய ஒழுக்க இயல்புகளை எல்லாம் மீறி மனிதனுக்குள் இருந்த ஒரு மிருகத்தன்மை வெளியே ஒருவரை ஒருவர் மோதுண்டு சண்டை போட்டு அதில் பசி கொடுமையால் 3 பேர் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு வேறொருவர் அந்த 3 பேரை, ஏனைய 3 பேரையும் காப்பாற்றுகிறார் என்ற ஒரு கதை இருக்குது. அந்த கதை கிட்டத்தட்ட மனிதனை குறை சொல்லுகிற ஒரு கதை. ஆனால் அது எழுதப்பட்ட காலத்தில் மிக உலகளவில் மிக அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதிய வில்லியம் கோல்டிங் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதாவது, மனிதர்களாகிய நாம் இதுவரை செய்துள்ள தவறுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மீண்டும் புதிதாக முதலிலிருந்து தொடங்கினால் கூட அதை நாசமாக்க நம்முடைய இயல்பு நம்மை கட்டாயப்படுத்தும் அப்படின்னு சொல்றேன். அவர் இன்னொன்றையும் மனித குலத்தின் மீது ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு தீர்ப்பாகவே அதை வெளியிடுகிறார். ஒரு தேனி எப்படி தேனை உற்பத்தி செய்கிறதோ அதே போல மனிதன் தீயவற்றை உற்பத்தி செய்கிறான் என்று சொல்கிறார். அவ்வளவு நுணுக்கமாக, அவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக மனிதன் அதை சிறுக சிறுக செய்யக்கூடியவன் என்று சொல்கிறார். ஆனால் நினைத்து பாருங்கள், இந்த கருத்தின் மீது எனக்கு பெரிய உவப்பில்லை. மனிதர்கள் அப்படியான வில்லியம் கோல்டிங் சொல்லுகிற அளவுக்கு இந்த நூற்றாண்டினுடைய மனிதர்கள் அவ்வளவு மோசமானவர்கள் இல்லை என்று நான் ஆழமாக நம்புகிறேன். ஆனால் இந்த நூற்றாண்டு அப்படியானது அல்ல. இந்த நூற்றாண்டில் முள்ளிவாய்க்காலிலும் காசாவிலும் இங்கே தண்டவாளங்களிலும் பூக்கும் மரங்களிலும் அநியாயமாக கொல்லப்படக்கூடிய உயிர்கள், இறந்து போன உயிர்கள், கொல்லப்பட்ட உயிர்கள் என்பவற்றுக்கு இந்த நூற்றாண்டின் மனிதர்கள் இதைவிடவும் மோசமானவர்கள் என்றுதான் அவர்கள் கருதுவார்கள். நாம் எரிந்த குடிசைகளில் இருந்தும், ஓடும் நதிகளில் இருந்தும், ரயில் போகும் தண்டவாளங்களில் இருந்தும், பூக்கும் மரங்களில் இருந்தும், தூக்கு கயிற்றுகளில் இருந்து ஒவ்வொரு சடலங்களாக நாம் கைப்பற்றுகிற போதெல்லாம் இந்த நூற்றாண்டு, இந்த காலம் நம்மை பார்த்து கொண்டு கேட்கிறது, நீங்கள் அவ்வளவு பெரிய உத்தமர்களா என்று கேட்கிறது. நினைத்து பாருங்கள். நான் ஒன்றை ஆழமாக நம்புகிறேன். அறம் என்கிற ஒரு சொல், அது நம்முடைய மாண்பில், நம்முடைய குருதியில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் நான் என்னுடைய தொகுப்பிற்கு அறம் வெல்லும் அஞ்சற்க என்று நான் அதை வைத்தேன். மரியாதைக்குரிய எழுத்தாளர் கோவை ஞானி அவர்கள் கேட்டார், இவ்வளவு பெரிய பிரளயத்தை சந்தித்ததற்கு பிறகும் அறம் வெல்லும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய பிரளயத்தை சந்தித்ததற்கு பிறகும், இவ்வளவு பெரிய மானுட படுகொலைகளிலிருந்து தப்பியதற்கு பிறகும் அறம் வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஓர்மம் என்று நான் சொன்னேன். இங்கே இந்த உலகம் அல்லது இந்த மானுட சமூகம் ஏன் இவ்வளவு அநியாயங்களுக்கு மத்தியில் தன்னுடைய கண்ணீரை, தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய குரலை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால், நான் காசாவின் பள்ளத்தாக்கில் கொல்லப்படுகிற ஒரு சிறுமிக்காக, ஒரு சிறுவனுக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு அறத்தை கொண்டிருக்கிறேன். நான் பாலச்சந்திரனுக்காக, இசைப்பிரியாவுக்காக கொல்லப்படுகிற ஒரு அறத்தை கொண்டிருக்கிறேன். நான் இளவரசனுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு அறத்தை கொண்டிருக்கிறேன். இந்த அறம் என்பது ரொம்ப முக்கியமானது என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த அறத்துக்கு பின்னால் நம்முடைய மாண்பு இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால்
நம்முடைய அறத்தை பாதுகாப்பதற்கு நாம் போராட வேண்டியவர்களாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற உரையாற்றப் போகிற மரியாதைக்குரிய ஐயா சுகிசிவம் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் அறம் தொடர்பாக அவருடைய பல உரைகளிலே மிக சுவாரஸ்யமாக மிக ஆழமாக சில விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார். நான் ஒரு நவீன சிந்தனை அடிப்படையில் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இவ்வளவு அநீதிகளுக்கு பிறகும் நாம் ஏன் புத்தகங்களை நோக்கி வந்திருக்கிறோம் என்றால், நாம் அந்த அநீதிகளுக்கு எதிராக ஒன்று கூடுகிற ஒரு பண்பாட்டோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே நாம் நம்முடைய இந்த பண்பாட்டின் வழியாக, இந்த அறத்தை செழுமையாக்குவதன் வழியாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ அநீதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடும் பறவைகள் எந்த ஊரிலும் வதை முகாம்களை கட்டியதில்லை. முதலைகள் நச்சுவாயு அறைகளை நிர்மாணிப்பதில்லை. ஒரு கோலாக்கரடி வேறொரு வகை உயிரினத்தின் உறுப்பினர் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவற்றை சிறையில் அடைத்து அந்த ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்க துடித்ததாக சரித்திரமில்லை. இக்குற்றங்களில் அனைத்திலும் ஈடுபடுவது மனிதர்கள்தான். இன்குலாப் எழுதினான், கவிஞர் இன்குலாப் ஒரு முறை எழுதினான், நான் எழுத மாட்டேன், நீ ஒப்பும் ஒரு வரியை கூட நான் எழுத மாட்டேன் என்று எழுதினான். இங்கே ஒரு இலக்கியத்தை, என்னுடைய ஒரு வரியை, நம்முடைய ஒரு கண்ணீரை, அது கண்ணீர் தானா என்று ஒப்புதல் அளிப்பதற்கு கூட இங்கே ஒரு அளவுகோல் இருக்கிறது, ஒரு கருதுகோள் இருக்கிறது. அதுக்கு இன்குலாப் எழுதினான், நான் எழுத மாட்டேன் ஒருபோதும், நீ ஒப்பும் வரியை ஒருபொழுதும் எழுத மாட்டேன் என்று எழுதினான். சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியாகியிருக்கிறது. காசாவில் குண்டு மலைக்குள் தப்பி முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய, முகாம்களில் வாழக்கூடிய 5-6 வயதைச் சேர்ந்த சிறுவர்கள் சிறுமிகள் சேர்ந்து பாடிய, அவர்கள் கூறிய வார்த்தைகளை தமிழில் 10 லட்சம் பட்டங்கள் என்று விடியல் பதிப்பகம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், இந்த ஆண்டு நான் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகம் அந்த 10 லட்சம் பட்டங்கள் என்கிற புத்தகம்தான். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2 கவிதைகளை நான் இந்த மேடையில் சொல்ல விரும்புகிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த படுகாயமுற்ற குழந்தையிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு 5 வயது குழந்தை நான் வாழ வேண்டும் என்று பதிலளித்திருக்கிறது. இன்னொருவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு குழந்தைகள் விளையாடுவதற்காக காகித விமானங்கள் செய்து விற்று கொண்டிருக்கிறேன். போர் நடந்து கொண்டிருப்பதால் அவர்களிடம் விளையாட்டுப் பொருட்கள் எதுவும் இல்லை. அதனால் இவற்றை கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள். காகித விமானங்கள், காகித பொம்மைகள் விற்று தீர்ந்தவுடன் மீண்டும் ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி அதிலிருந்து மேலும் அதிகமான காகித பொம்மைகள் செய்வேன் என்று ஒரு 7 வயதைச் சேர்ந்த ஒரு குழந்தை சொல்லியிருக்கிறது. இந்த கவிதையை படித்த பொழுது ஒரு 5 வயது குழந்தை உனக்கு என்ன வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். நான் வாழ வேண்டும் என்று பதிலளிக்கிறது என்றால், நான் வாழ வேண்டும் என்ற சொல் காசாவிலிருந்து பெரம்பலூர் வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய சத்தியம் எவ்வளவு பெரிய சத்தியம் என்று நான் பார்க்கிறேன். இங்கே கூடியிருக்கிறவர்கள் உங்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சிகளில் பார்த்த இந்த செய்திகளை, அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு 7 வயது சிறுவன் குழந்தைகளுக்கு பொம்மை இல்லாததால் தன்னுடைய பாட நோட்டு புத்தகத்தை கிழித்து போர் விமானங்களை, காகிதங்களில் விமானங்களை செய்து விற்பனை செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். மானுட குலம் என்பது போருக்கு எதிரான ஒரு சத்தியத்தோடு, ஒரு மாண்போடு நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இன்றைக்கு இருக்கிறது. காசாவின் பள்ளத்தாக்கிலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிணங்கள் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து மலை எழுந்து வருவதைப் போல தரக்கூடிய காட்சி
திகைக்க வைக்கிறது. ஏன் இப்படி நிகழ்கிறது? அப்படி என்றால் நாம் சொல்லுவோம், இந்த காலத்தில் இது எல்லாம் சாதாரணம் அப்பா என்று சொல்லுகிறார். இந்த மண்ணிலே, இந்த யுகத்திலே நடப்பவைகள் எதுவும் சாதாரணமானது அல்ல. நாஜிக்களினுடைய வதை முகாமில் ஜூதர்கள் நச்சுவாயு செய்து கொல்லப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்த அத்தனை ஜெர்மனியர்களும் ஐரோப்பியர்களும் அதன் பிறகு நாங்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்த குற்றம் செய்தவர்கள் என்று ஒப்புக்கொண்டதைப் போல ஒரு நாள் இவ்வளவு இந்த நூற்றாண்டினுடைய அநியாயங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்தவர்களாக நாம் எமது குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாக எதிர்காலத்தில் ஆகப்போகிறோம் என்று நான் கூற விரும்புகிறேன். இன்றைக்கு புத்தக கண்காட்சியிலே புத்தகங்கள் வாங்கி அதை வாசிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், புத்தக வாசிப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லோரும் ஒரு கணிசமான வாசிப்பை அடைந்திருப்பவர்கள் என கூடியிருக்கிறீர்கள். நண்பர்களே, இலக்கியம் என்பது அறத்தை உன்னுள்ளே விதைக்கக்கூடிய ஒரு விதை என்று கூட சொல்ல முடியும். அல்லது இலக்கியத்தின் வழியாக ஒருவன் தன்னுடைய அறத்தை நோக்கி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு சைவ மரபிலிருந்து வரக்கூடியவன். எனக்கு அறம் என்பது பலவிதங்களில் இருக்கக்கூடியது. முதலில் நான் என்னுடைய மொழியில் இருந்து கற்கக்கூடிய அறம், என்னுடைய சமயத்தில் இருந்து கற்கக்கூடிய அறம், பெரியோரை மதிப்பதில் இருந்து உருவாக்கக்கூடிய அறம் என்று பலவிதமான அறத்தை சைவம் போதிக்கிறது. இங்கே நான் பேசுவதற்கு முன்னதாக குமரகுருபரர்கள் அவர்களுடைய ஒரு பதியத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அதனை என்னுடைய உரையினுடைய மத்திய பகுதியில் அதை கொண்டு வந்து சேர்ப்பதன் வழியாக இந்த உரையை 2 பாகங்களாக பிரித்துவிட முடியும் என்பதால் அதனை இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். சகலகலா வள்ளி மாலை என்ற பதிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம், விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே. இந்த பாடல் மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் என்று குமரகுருபரர் பாடுகிறார். அதாவது என்னுடைய பாடலை கேட்டு படைப்பு செயலில் ஈடுபடக்கூடிய பிரம்மாவிலிருந்து திருமாலிலிருந்து மன்னன் வரைக்குமே என்னிடம் பணிய செய்யக்கூடிய வரத்தை எனக்கு நீ அருளி இருக்கிறாய் என்று சரஸ்வதியை நோக்கி பாடுகிற பாடல். இந்த பாட்டு, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம், விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியே என்று பாடுகிறார். இது ஒரு படைப்பாளியினுடைய பக்தி அறம் என்று என்னால் வகைப்படுத்த முடியும். ஏன் இன்றைய தலைமுறையிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல், இந்த மொழிக்கும் இன்றைய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய அல்லது நாம் சொல்லக்கூடிய அறம் என்று நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு பொருளினுடைய அர்த்தம் அல்லது ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தை ஏன் இந்த தலைமுறை பற்றாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படி என்றால், உண்மையில் நமக்கு சொல்லித்தரப்படுவது எல்லாம், இன்றைக்கு சொல்லித்தரப்படுவது எல்லாம் ஒரு என்ன சொல்வது, செய்யப்பட்ட உருவாக்கப்பட்டவைகள் மட்டுமே சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்கிற ஒரு மாபெரும் காந்தியவாதியை நான் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அவர் கணத்துக்கு கணம் வள்ளலாரினுடைய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்கிற அந்த பாடலை கூறிக்கொண்டு நடுங்கும் தன்னுடைய உடல், நினைவுகள் சிதறி தரியாக ஓடுகிற ஒரு வயோதிக வயதிலே அவர் கூறிய ஒரு செய்தி, அவரை உங்களுக்கு நன்றாக
தெரிய வேண்டும், அல்லது நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மாபெரும் மாமனிதர் என்று கூட அவரை நாம் கூற முடியும். ஒரு காந்தியவாதி. நிறைய நிலமற்றவர்களுக்கு நிலத்தை வாங்கி கையளித்த, காந்தியோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கிய, வினோபாவோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கிய ஒரு மாபெரும் ஆளுமை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். அவர் சொல்லுகிறார், இன்னும் சில பேருக்கு வாங்கிய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும், அதற்கு இந்த வாழ்க்கை எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் பதட்டத்தோடு சொல்லுகிறார். நண்பர்களே, அவருடைய வயது கிட்டத்தட்ட அவர் 90 வயதை தாண்டி விட்டார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்ற பாடலோடு அவர் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு லட்சியத்தின் கனவில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தக்க வைத்திருப்பது, அல்லது அவர் வீட்டில் ஒளிரக்கூடிய ஒரு தீபத்தினுடைய, ஒரு அகல் விளக்கினுடைய ஒளி என்பது கண்டிப்பாக அது வேறெங்கும் கிடைக்கக்கூடிய ஒளி அல்ல, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய ஒளி என்று நான் அதை பார்த்திருக்கிறேன். இந்த லட்சியவாதிகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்றால், நமக்கு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்கிற ஒரு பெயரை இன்றைக்கு இந்த அரங்கில் புதிதாக அறிபவர்கள் ஏராளமானவர்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு இளம் தலைமுறை குறித்து மிகவும் சங்கடத்தோடும் அல்லது ஒரு குற்றம் சாட்டுகிற நோக்கோடும் சில பேர் சொல்லுவார்கள், இன்றைக்கு சமூகத்துக்கு, இன்றைய தலைமுறைக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைய தலைமுறையிலும் லட்சியவாதிகளும் பொறுப்பு மிகுந்தவர்களும் இந்த சமூகத்தில் வாழ்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். வீதிகள் தோறும் மரக்கன்றுகளை நடக்கூடிய தன்னார்வலர்களாக பல பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே மரக்கன்றுகளை நடக்கூடியவர்களை எனக்கு தெரியும். உணவு தானம் செய்கிறவர்களை எனக்கு தெரியும். இப்படி லட்சியத்தோடும் அறத்தோடும் இருக்கக்கூடிய பல பேர் இந்த தலைமுறை வைத்திருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் நாம் நம்மளுடைய அற மதிப்பீட்டில் இருந்து வெளியேறியவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியவர்கள் என்பதிலும் எனக்கு பெரிய குறைபாடுதல் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே நாம் நம்மளுடைய அற மதிப்பீடுகளில் இருந்து விலகிவிட்டோம் என்பது உண்மைதான். இங்கே நம்மளுடைய வாழ்வினுடைய, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக பெரும் சொல்லாக, நம்மை வழிநடத்தக்கூடிய சொல்லாக இருப்பது நல்ல சொற்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த நல்ல சொற்களின் வழியாக நமக்கு கிடைப்பது என்பது வெறுமனவே ஒரு மொழி அறிவு அல்ல என்று எனக்கு தெரியும். சைவத்திலே ஒரு பாடல் உண்டு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை ஜாம்பாட கேட்டேன் என்று வரக்கூடிய ஒரு பாடல். இங்கே ஆதியும் அந்தமும் என்பது தொடக்கமும் முடிவுமற்ற ஒரு சோதி என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலுமே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எது தொடக்கமும் முடிவும் இல்லாதது என்றால், மீண்டும் நம்முடைய நற்பண்புகளையும் அறத்தையும் சொல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் இந்த நல்ல சொற்களை விதை போடுவதைப் போல இந்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டியவர்களாக இருக்கும். வான்முகில் வளாது பெய்க வரிமளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க என்ற பாடல் சைவத்திலே இருக்கிறது. வான்முகில் வளாது பெய்க வரிமளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க என்று பாடிய மொழி நம்முடைய மொழி. எனக்கு முன்னதாக பேசிய உரையாளர் நம்முடைய மரபில் பாலை என்கிறது இல்லை என்று எழுதியதாக ஒரு பொருள் ஆசிரியர் ஒருவரை குறைபட்டு கொண்டார். இன்றைக்கு இந்த மண் முழுவதுமே பாலையாக இருக்கிறது. நம் காலம் முழுவதுமே பாலையாக இருக்கிறது. மண்ணை, கடலை, ஆற்றை எல்லாவற்றையும் பாலையாக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்திலே நீத்தார் கடன் செய்யக்கூடிய ஒரு ஆற்றை நாம் தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய அஸ்தியை ஒரு கவிஞன் எழுதினான்,
தந்தையின் அஸ்தியை கரைப்பதற்காக ஆற்றை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே ஆற்றுக்கு யாரோ அஸ்தி கரைத்து விட்டார்கள் என்று எழுதிய ஒரு தெரிப்பை நான் படித்திருக்கிறேன். இந்த தெரிப்பு என்பது நம் காலத்தின் சாட்சியாக நம் முன்னே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தெரிப்பு. நாம் அறம் என்று சொல்வது ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை எரித்து விடுவோம் என்கிற ஒரு ஆக்ரோசமான அறம் அல்ல. அந்த அறம் அல்ல. உன் எதிரிக்கு தாகம் என்றால் நீர் கொடு என்று சொல்லக்கூடிய அறத்தை சொல்லுகிறேன். அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் நம்முடைய அறம் இருக்கிறது. ஆக இந்த அறத்தின் வழியாகத்தான் பாரதி சொன்னான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாடிய பாவலன் நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாவலன். நல்லாரின் சொற்கள் வாழ்வழிக்கும் என்கிற ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே நான் வள்ளுவரினுடைய ஒரு மாபெரும் ஆளுமையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறள், கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு என்ற ஒரு குறள் இருக்கிறது. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பு கனவிலே கூட துன்பத்தை தரும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த கனவிலே கூட துன்பத்தை தரும் என்கிற வார்த்தை மிகவும் அச்சுறுத்தலான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய செயலுக்கும் நம்மளுடைய கனவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது நம்முடைய தூக்கத்தை பறிக்கக்கூடிய ஒரு இடைவெளியாக மாறியிருக்கிறது. இறுதியாக ஒரு வழியில் இன்றைய தலைமுறை என்பது தீதெல்லாம் நலிக என்ற ஒரு பெரிய லட்சியத்தன்மையோடு தொடர்ந்து பயணிக்கிறது. இன்னொரு வழியில் தொடர்ந்து அறத்தை வலியுறுத்துவதற்காகவே என்னை போன்ற இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பலர் மேடைகள் தோறும் தமிழ் சிந்தனை, நவீன சிந்தனை மரபை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்து ஒரு கொதிநிலையான அறத்தை வலியுறுத்தி ஒரு கொதிநிலையான இலக்கியங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அறம் என்கிறது, அறம் என்பது தன்னளவில் எவ்வளவு வலிமை பொருந்தியது என்பதை கூறுகிற ஒரு கவிதை, கவிஞர் வெயிலினுடைய கவிதை. புதிய அர்த்தத்தில் சிரித்தல் என்று தலைப்பிடப்பட்ட அந்த கவிதை. கவிஞர் வெயில் என்பவர் இன்றைக்கு சமகாலத்தில் தமிழில் எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞர். புதிய அர்த்தத்தில் சிரித்தல் 14 தலைமுறைக்கு ஒரு முறை வாய்க்கிறது, சுதந்திரம் தூக்கலான ஒரு சொல். 14 தலைமுறைக்கு ஒரு முறை வாய்க்கிறது, சுதந்திரம் தூக்கலான ஒரு எதிர்ச்சொல். குருதி கரை கொண்ட உடைந்த பல் அதிகம் சிரிக்கிறது ஒரு புதிய அர்த்தத்தில். அதோ அதிகாரி வீட்டுக்குள் பன்றிக்குடலை எறிந்துவிட்டு ஓடுகிற சிறுவன் வரலாற்றில் புழுதி கிளப்பப் போகிறான் என்று ஒரு கவிதை, கவிஞர் வெயிலினுடைய கவிதை. இந்த அதிகாரியினுடைய வீட்டில் பன்றிக்குடலை எறிந்துவிட்டு ஓடுகிற சிறுவன் வரலாற்றில் புழுதி கிளப்பப் போகிறான் என்பதே நவீன தமிழ் மரபினுடைய ஒரு அறச்செயலாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.